வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய படைபலத்தை கொண்ட நாடான அமெரிக்காவிடம் உள்ள 7 பேரழிவு ஆயுதங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 7, GBU-57 பாம். இந்த உலகத்திலேயே அதிசக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் பாம் GBU-57 தான். எதிரி நாடுகளுடைய மிகவும் பாதுகாக்கப்பட்ட நிலக்கீழ் தளங்கள்ல, அதாவது பங்கர்கள்ல உள்ள அதிசக்தி வாய்ந்த ஆயுதங்கள், அணு ஆலைகள், மிக முக்கியமான தலைவர்களை அழிப்பதற்காக அமெரிக்கா GBU-57 ரக குண்டுகளை உருவாக்கியிருக்காங்க. போயிங் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட GBU-57 பாம் B-2 பாமரால மட்டுமே சுமந்து சென்று தாக்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. 20 அடி நீளமும் 31 இன்ச் அகலமும் உடைய இந்த குண்டு சுமார் 14 டன் எடை உடையதா இருக்கு. GBU-57 நிலத்தடியே அமைக்கப்பட்டுள்ள கான்கிரீட் பங்கர்கள் மற்றும் பாறைகள்ல சுமார் 200 அடி ஆழம் வரை ஊடுருவி எதிரி இலக்குகளை மிக துல்லியமா தாக்கி அளிக்கக்கூடியதா இருக்கு. GBU-57ல சுமார் 2500 கிலோ எடை உடைய எக்ஸ்ப்ளோசிவ் வார்கெட்ஸ் பயன்படுத்தப்படுது. GBU-57 பங்கர் பஸ்டர் பாமோட காஸ்ட் $28 மில்லியன், இந்திய மதிப்புல 241 கோடி. நம்பர் 6, B-2 ஸ்பிரிட். B-2 ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாமர். சோவியத் யூனியன் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்காகவே பிரத்யேகமா அமெரிக்கா B-2 பாமரை உருவாக்குனாங்க. 1997ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த போர் விமானம் தற்போது அமெரிக்க விமானப்படையில 19 போர் விமானங்கள் பயன்பாட்டில் இருக்கு. 1010 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடிய இந்த போர் விமானம் ஒரு முறை எரிபொருள் நிரப்புனா சுமார் 11,000 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியதா இருக்கு. B-2 பாமரால அதிகபட்சமா 23 டன் எடை உடைய ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்க முடியும். B-2 பாமர்ல அமெரிக்க விமானப்படை 80 மார்க் 2 பாம்ஸ், 36 GBU கிளாஸ் பாம்ஸ், 16 மார்க் 84 ரக குண்டுகளை பயன்படுத்துறாங்க. மேலும் அமெரிக்காவின் அதிசக்தி வாய்ந்த அணுகுண்டான B-61, B-83 ரக அணுகுண்டுகளையும் இந்த போர் விமானத்துல பயன்படுத்துறாங்க. B-2 பாமரோட காஸ்ட் $2.13 பில்லியன், இந்திய மதிப்புல 18,410 கோடி. நம்பர் 5, GBU-43 மாப். குண்டுகளின் தாய்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பாம் அமெரிக்காவின் அணு ஆயுத களஞ்சியங்களுக்கு அடுத்தபடியா மிகவும் ஆபத்தான ஆயுதமா இருக்கு. 2003ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பாம் அமெரிக்க விமானப்படையில இந்த ரகத்துல 15 குண்டுகள் பயன்பாட்டில் இருக்கு. 30 அடி நீளமும் 103 அடி சுற்றுவட்டமும் உடைய இந்த பாம் சுமார் 9,850 கிலோ எடை உடையதா இருக்கு. இந்த பாமோட பிளாஸ்ட் ஈல்டு 11 மெகா டன்னா இருக்கு. இந்த குண்டு எதிரிகளுடைய இலக்கின் நிலத்தின் மேற்பரப்பில் காற்றில் வெடிக்க வைக்கப்படுவதால் 1 மைல் சுற்றுவட்டத்தில் மிகப்பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்தும். கடந்த 2017ஆம் ஆண்டு ஆப்கன் போராளிகள் மீது அமெரிக்கா இந்த பாமை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல்ல சுமார் 94 பேர் கொல்லப்பட்டாங்க. GBU-43 ரக பாமோட காஸ்ட் 144 கோடி. நம்பர் 4, ஜாம்வாட் கிளாஸ் டெஸ்ட்ராயர். இந்த உலகத்திலேயே அதிநவீன ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட மிகவும் சக்தி வாய்ந்த டெஸ்ட்ராயர் ஜாம்வாட் கிளாஸ் டெஸ்ட்ராயர் தான். கடந்த 2016ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த போர்க்கப்பல் அமெரிக்க கடற்படையில இந்த ரகத்துல 3 டெஸ்ட்ராயர்ஸ் பயன்பாட்டில் இருக்கு. 610 அடி நீளமும் 80 அடி அகலமும் உடைய இந்த போர்க்கப்பல் சுமார் 15,600 டன் எடை உடையதா இருக்கு. 56 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடிய இந்த போர்க்கப்பல் ஒரு முறை எரிபொருள் நிரப்புனா 2000 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியதா இருக்கு. ஜாம்வாட் கிளாஸ் டெஸ்ட்ராயர்ல 80 கைடட் மிசைல்ஸ் லான்ச் பண்ண முடியும். இந்த போர்க்கப்பல்ல RIM-162 மிசைல்ஸும் டொமகார்க் மிசைல்ஸும் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த டெஸ்ட்ராயரால 320 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய வான் இலக்குகளையும் 1300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய தரை இலக்குகளையும் துல்லியமாக தாக்கி அளிக்க முடியும்.
மேலும் இந்த ஷிப்ல ஒரு MH-60 ஹெலிகாப்டரும் 3 MQ-8 ட்ரோன்ஸும் பயன்பாட்டில் இருக்கு. ஜாம்வாட் கிளாஸ் டெஸ்ட்ராயரோட காஸ்ட் $4.24 பில்லியன், இந்திய மதிப்புல 36,664 கோடி. நம்பர் 3 நிமிட்ஸ் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர். இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் நிமிட்ஸ் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் தான். இதுவரைக்கும் 10 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இந்த ரகத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த 10 விமானம் தாங்கி போர்க்கப்பலும் தற்போது அமெரிக்க கடற்படையில பயன்பாட்டில் இருக்கு. கடந்த 47 ஆண்டுகளா உலகின் அனைத்து கடல் பகுதியிலும் அமெரிக்காவின் செல்வாக்கை நிலைநிறுத்திய பெருமை நிமிட்ஸ் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கேரியரையே சாரும். உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த கடற்படையை கொண்ட அமெரிக்க கடற்படையின் முதுகெலும்பா நிமிட்ஸ் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கு. 1092 அடி நீளமும் 252 அடி அகலமும் உடைய இந்த போர்க்கப்பல் சுமார் 1,00,000 டன் எடை உடையதா இருக்கு. 56 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடிய இந்த போர்க்கப்பல் அணுசக்தியால இயங்கக்கூடியதாக இருப்பதால இந்த போர்க்கப்பலோட ரேஞ்ச் அன்லிமிட்டடா இருக்கு. நிமிட்ஸ் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர்ல சுமார் 90 போர் விமானங்கள் வரைக்கும் கொண்டு செல்ல முடியும். இந்த போர்க்கப்பல்ல FA-18 சூப்பர் ஹார்னட், F-35 ரக ஃபைட்டர் ஜெட்களும் சினோக், அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்படுது. கடந்த 47 ஆண்டுகளா அமெரிக்கா உலகம் முழுவதும் நடத்திய மிக பெரும்பாலான ராணுவ நடவடிக்கைகள்ல நிமிட்ஸ் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கேரியரை அமெரிக்கா பயன்படுத்தியிருக்காங்க. நிமிட்ஸ் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கேரியரோட காஸ்ட் $10.1 பில்லியன், இந்திய மதிப்புல 87,466 கோடி. நம்பர் 2 ஓகியோ கிளாஸ் சப்மரின். இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த சப்மரின் ஓகியோ கிளாஸ் சப்மரின் தான். அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான இந்த போர்க்கப்பல் ஜெனரல் டைனமிக் நிறுவனத்தால உருவாக்கப்பட்டு 1981ஆம் ஆண்டு அமெரிக்க கடற்படையில இணைக்கப்பட்டிருக்கு. தொடக்க காலத்தில் 24 சப்மரின்ஸ் உருவாக்க திட்டமிடப்பட்டு 18 சப்மரின்ஸ் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதுல 14 சப்மரின்ஸ் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரின்ஸ் ஆகவும் 4 சப்மரின்ஸ் க்ரூஸ் மிசைல் சப்மரின்ஸ் ஆகவும் உருவாக்கப்பட்டிருக்கு. 560 அடி நீளமும் 42 அடி அகலமும் உடைய இந்த போர்க்கப்பல் சுமார் 18,000 டன் எடை உடையதா இருக்கு. 46 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடிய இந்த போர்க்கப்பல் கடல் அடியே 800 அடி ஆழம் வரை ஊடுருவி செல்லக்கூடியதா இருக்கு. இந்த சப்மரின்ல 24 ட்ரிட்டன் 2 ரக சப்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் பயன்படுத்தப்படுது. ட்ரிட்டன் 2 மிசைல்ல 12 வார்ஹெட்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு. இதனால இந்த மிசைலால ஒரே நேரத்துல 12 வெவ்வேறு இலக்குகளை தாக்கி அளிக்க முடியும். ட்ரிட்டன் 2 மிசைலோட ரேஞ்ச் 12,000 கிலோமீட்டர். மேலும் இந்த சப்மரீன்ல 7 டொமகார் க்ரூஸ் மிசைல்ஸும் மார்க் 48 ரக டொர்பிடோ டியூப்ஸும் பொருத்தப்பட்டிருக்கு. ஓகியோ கிளாஸ் சப்மரீனோட காஸ்ட் $3.2 பில்லியன், இந்திய மதிப்புல 27,706 கோடி. நம்பர் 1 மினிட்மேன் 3. அமெரிக்க ஆயுத தயாரிப்பு நிறுவனமான போயிங் நிறுவனத்தால் இந்த ICBM உருவாக்கப்பட்டிருக்கு. 1970ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ICBM அமெரிக்க விமானப்படையின் கட்டுப்பாட்டின் கீழ இருக்கு. பனிப்போர் காலகட்டத்தில் சோவியத் யூனியனுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இந்த ICBM தற்போது ரஷ்யா, சீனாவுக்கு எதிராக நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அமெரிக்காவிடம் ஒட்டுமொத்தமா 525 மினிட்மேன் 3 ரக ICBMகள் இருக்கு. இதுல 450 மிசைல்ஸ் தாக்குதல் தயார் நிலையில இருக்கு. மினிட்மேன் 3 மிசைல்ஸ் சுமார் 28,000 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்க கூடியதா இருக்கு. இந்த ICBM-ஆல 3000 கிலோ எடை உடைய ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்க முடியும். மினிட்மேன் 3 ICBM-ல 10 வார்ஹெட்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு. இதனால இந்த மிசைலால ஒரே நேரத்துல 10 வெவ்வேறு இலக்குகளை தாக்கி அளிக்க முடியும். மினிட்மேன் 3 மிசைலோட ரேஞ்ச் சுமார் 13,000 கிலோமீட்டர். அமெரிக்கா இந்த மிசைலை பயன்படுத்தி உலகின் எந்த ஒரு நாட்டையும் தாக்கி அளிக்க முடியும். மினிட்மேன் 3 மிசைலோட காஸ்ட் $7 மில்லியன், இந்திய மதிப்புல 60 கோடி.